அதிமுக பகல் வேஷம் போடுகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்ட அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து தவறுகளுக்கும் ஆதரவாக இருந்த கட்சி அந்த கட்சி. குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பொழுது அதிமுக ஆதரவாக வாக்களித்தது. குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய பிறகு ராஜ்யசபாவில் போதுமான அளவுக்கு பாஜகவுக்கு பலம் இல்லாத நிலையில் அதிமுக எதிர்த்து வாக்களித்திருக்குமேயானால் அந்த சட்டம் நிறைவேறியிருக்காது. குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேறியிருக்காது. அன்றைக்கு ஆதரவாக வாக்களித்து குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு விலகிவிட்டதாக பகல் வேஷம் போடுகிறார்கள். இந்த பகல் வேஷம் ஒருபோதும் பலிக்காது. திரு மோடி அவர்கள் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிற பொழுது ஊழலை ஒழித்து கட்டுவேன், ஊழலை ஒழிக்காமல் மோடி விடமாட்டான், ஊழல்வாதிகளை அடக்கி ஒடுக்குவான் என்று மிக அகங்காரமாக பேசுகிறார். ஊழலை ஒழிப்பதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஊழல் கண்டிப்பாக ஒழிக்கப்பட தான் வேண்டும். ஆனால் யார் பேசுவது? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமா கோயிலா? தேர்தல் பத்திர திட்டத்தில் 6200 கோடி அளவுக்கு ஊழல் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலகத்திலேயே இப்படி ஒரு ஊழல் நடைபெறவில்லை என்று நான் சொல்லவில்லை. மாறாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பகிரங்கமாக குறிப்பிடுகிறார். ஆகவே இவைகளெல்லாம் இப்படியெல்லாம் பேசி மக்களை திசை திருப்புகிற முயற்சியில் மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கச்சத்தீவு குறித்து இப்பொழுது பேசுகிறார்கள். 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் இருந்தார். அவர் விரும்பியிருந்தால், அவர் பிரதமர் அல்ல, நாட்டினுடைய மன்னர் அவர் கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அதற்கு பதிலாக இன்றைக்கு அரசியல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற நப்பாசையோடு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி வருகிறார். எத்தகைய கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அதேபோல் தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 இடங்களிலும் எங்கள் அணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவது, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூக விரோதிகளும் ரவுடிகளும் காவல்துறையால் தேடப்படுகிற நபர்களும் பாரதிய ஜனதாவில் அடைக்கலமாக இருக்கிறார்கள். அங்கே தான் இருக்கிறார், பாஜகவில் தான் இருக்கிறார். சார், பொருளாதார இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு நேற்று பிரதமர் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. இடி கேஸ் இந்தியாவில் பார்த்தா 7000 வழக்குகள் போட்டிருக்கு. அதில் 2% ஒன்லி அரசியல்வாதி மேலே போட்டிருக்காங்க. இது தனிச்சான மொழியில் இயங்கக்கூடிய இயக்கம். 2% அரசியல்வாதி மேலே போட்டிருக்காங்க. இவங்க வேணுமே எதிர்கட்சிகள் சும்மா பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. 7000 வழக்குகள் மொத்தம் இடி இது கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? அதே மாதிரி 5 ஆண்டு 10 ஆண்டில் மாநில இந்தியாவில் வழக்கு 11,000லேருந்து 5வது இடத்துக்கு போயிருக்கு. இன்னும் நான் திருப்பி அடுத்த முறை ஆட்சி செஞ்சால் 3வது இடத்துக்கு வருன்றாரு. அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணீர் கொடுக்கிறதாகட்டும், ஏழைகளுக்கு இலவச கேஸ் கொடுக்கிறதாகட்டும், விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் திட்டம் உருவாக்கி. நீங்களே பேசியிருந்தாரு. பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி பல பிரதமர்களை நாடு சந்தித்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு, அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், ராஜீவ் காந்தி, பிபி சிங்கு, தேவகவுடா, இப்படி குஜரால், வாஜ்பாய், இப்படி பல பிரதமர்களை நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் எந்த பிரதமரையும் பார்த்து இந்த நாட்டு மக்கள் பொய் பேசுகிற பிரதமர் என்று இதுவரையில் விமர்சித்ததே கிடையாது. ஆனால் மோடியை நாட்டு மக்கள் பொய் பேசுகிற பிரதமர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு பக்கம் சொல்கிறாரு, அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சுயேட்சையான அமைப்புகள், அது அதனுடைய பணியை செய்கிறது என்று அவர் சொல்கிறார். மற்றொரு புறத்தில் ஊழல் செய்த நபர்களுடன் விடமாட்டேன் என்று சொல்கிறார். என்ன முரண்பாடு? அதே போல் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த பொழுது பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் என்ன சொன்னாங்க? இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, எண்ணெய் நிறுவனங்கள் விலையை தீர்மானிக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது தேர்தல் அறிவித்தவுடன் லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்க சொல்லி மத்திய அரசாங்கம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறது என்று இப்பொழுது வீட்டில் உபயோகப்படுத்துகிற எரிவாயு சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டு அதனுடைய விலை 410 ரூபாய். இப்போ 1200 ரூபா. 1200 ரூபா விலையை உயர்த்திட்டு
100 குறைச்சிட்டு நான் விலையை குறைச்சிட்டேன்னு சொல்லுகிற நாடகம், அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைச்சிட்டேன்னு சொல்லுகிற நாடகம், அதே மாதிரி சுங்கக்கேட்டில் பூரா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என்று அறிவித்து எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையான கண்டனம் தெரிவித்த நிலையில் இன்றைக்கு திடீரென வாபஸ். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட வேண்டுமென வஞ்சக முயற்சி. இந்த வஞ்சக வலையில் நாட்டு மக்கள் விழமாட்டார்கள். நன்றி சார்.